சார் இனிமேலுக்கு ரஜினியை பற்றி கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன். நோ கமெண்ட்ஸ். சார் அவர் வர சொல்லுங்க சார். ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க சார். வர்றேன்னு சொல்ல சொல்லுங்க சார். நான் கேட்ட கேள்வி, ரஜினியை நான் மதிக்கிறேன், சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டேன். தன்னை வாட வச்ச தமிழ் சினிமாவுக்காக ஏன் குரல் கொடுக்கல? அதே அபூர்வ ரகம் நடிச்ச ஒரு கமலஹாசன் கொடுக்கிறாரு குரல். அந்த டி ராஜேந்தர் குரல் கொடுத்தேன், கமலஹாசன் குரல் கொடுக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் பாதிப்பு வராதா? மக்கள்கிட்ட இந்த கேள்வி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்லிட்டு சார், அவரு அரசியலுக்கு வராரோ வரலையோ, யாரோ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது பில்டப். யாரு பண்றாங்க செட்டப்? யாரு உருவாக்க பார்க்கறாங்க சில பேருக்கு கெட்டப்? மக்கள்கிட்ட வாங்க. நான்லாம் புரட்சி தலைவர், மக்கள் தலைவர், புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், மாட்டுக்கார வேளன், மக்களின் தோழன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து போராடுற பருகூர் தொகுதியில் அம்மாவை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் நின்னவன் டி ராஜேந்தர். கட்டியை விட்டு இடித்தாலும் யார் காலையும் பிடிக்க மாட்டேன் கலைஞர் ஆட்சியில் எதிர்த்து குரல் கொடுத்தவன் டிஆர். நான் 3 முதலமைச்சர் எதிர்த்து போராடினவன் டிஆர். ரஜினிகாந்த் எதிர்த்து அத்தனை திரைப்படங்கள் திரையுலகத்தில் விட்டு வசூல் பண்ணி காட்டினவன் டிஆர். ரெடியா இருக்கிறேன். என்ன நேரத்தில் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவேன். சும்மா இப்ப ஏன் பேசணும்? அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். சினிமா ஆகிட்டு இருக்கு தாறுமாறு. சினிமா ஆகிட்டு சுக்கு நூறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் நிலைமை வருமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சின்னு சொல்றாங்களே, இன்னைக்கு திரையுலகத்துக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா துரோகம்? சார் ஒரு வயிற்றுச்சல் சொல்றேன் சார். ஒரு பெரிய படம், என்ன ஓப்பனாவே சொல்றேன், கபாலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். படம் முடிக்கல துப்பாக்கி வச்சுட்டு புட்ட 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 புட்டப்புன்னு சுடுவாங்க. அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஆனா புலின்னு ஒரு படம், இளைய தளபதி விஜய் நடிச்ச படம், படத்துக்கு வச்ச தலைப்பு புலி, வச்ச தமிழம் செல்லக்குமார்னு ஒரு தமிழம் வச்சான் அந்த புலி. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல சார். ஏன் சார்? ஏன் நான் கேட்கிறேன். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு. இப்ப யாரும் ஏத்து குரல் கொடுக்கல? அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழன் நடிச்சான் கத்தி. அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்களே கத்தி, எதிர்ப்பு தெரிவிச்சீங்களே நின்னு சுத்தி. இப்ப இல்ல, அன்னைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இப்ப நான் கேட்கறது, அன்னைக்கு கத்தி திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் நடித்த அப்ப விஜய்க்கு, ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வு படைச்சவர். இதெல்லாம் சார் புலி படத்துக்கு எதுக்கு சார்? குழந்தைங்களாம் பார்க்குற மாதிரி தான் சார் படம் இருந்தது. ஏன் சார்? நான் கேட்குறேன் சார், அன்னைக்கு இருந்த அரச அந்த படத்துக்கு டாக்ஸி வரி விலக்கு கொடுக்காம தடுத்தது யார்? நாங்க இப்படிலாம் பேசுவோம். நாங்க பேசுவோம் இல்ல. நன்றி. யாரு?